1800களில் பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கை ஆட்சி செய்கின்ற இராணுவத்துடனான மோதலின் போது பல காகங்கள், அந்த நீர்க்காகங்கள் இறந்து விட்டன. இன்னும் சில இடம்பெயர்ந்து இராணுவத்துடனான 200 ஆண்டு பழமையான மரங்கள் தற்பொழுது காணப்படுகிறது. அந்த மரங்களில் ஏராளமான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் இங்கே மணி வழியில் கட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு கட்டும்போது ஏராளமான பல விடயங்கள் வெளிக்கொணரப்படும். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணம் கச்சேரியில் பழைய பூங்கா என்று ஒரு இடம் இருக்கிறது. 27 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாக, 27 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக அந்த பிரதேசம் காணப்படுகிறது. உண்மையில் அது 1800களில் பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கை ஆட்சி செய்கின்ற போது தங்களது நிர்வாக வசதிக்காக கவர்னர் ஒருவரை நியமித்திருந்தார். அந்த கவர்னர், அவரது பெயர் பேர்சி என்று அழைக்கப்படுகிறார். பேர்சி தனது இருப்பிடமாகவும் தனது இருப்பிடத்தை அண்டிய ஒரு பூந்தோட்ட இடமாகவும் 27 ஏக்கரில் ஒரு நிலத்தை வாங்கியிருந்தார். அவர் அந்த இடத்தை அழகுபடுத்தும் விதமாகவும் பல பல அரிய வகை மரங்கள் அதை சுற்றி நாட்டியிருந்தார். 200 ஆண்டு பழமையான மரங்கள் தற்பொழுது காணப்படுகிறது. அந்த மரங்களில் ஏராளமான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் இங்கே ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் இருந்தும் குளிர்காலங்களில் இடம்பெயர்கின்ற அந்த பறவைகள் உட்பட யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய பறவையாக இருக்கின்ற நீர்க்கொத்தி என்று அழைக்கப்படுகின்ற நீர்க்காகம், அந்த பறவைகள் கூட அந்த பெரிய பெரிய மரங்களில் கூடு கட்டி அவர்கள் மகிழ்வாக வாழ்கின்றனர். இங்கே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு முன்பாகவும் அந்த பெரிய மரங்கள் இருந்தது. அது கோட்டையில் ஏற்பட்ட அந்த இராணுவத்துடனான மோதலின் போது பல காகங்கள், அந்த நீர்க்காகங்கள் இறந்து விட்டன. இன்னும் சில இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு சென்று விட்டன. இங்கே இந்த அண்மைய நாட்களாக ஒரு பேச்சு, பழைய பூங்காவில் இருக்கின்ற மரங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அதிலே உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை நிர்மாணிப்பதற்காக இருக்கிறார்கள். உண்மையில் இதில் உள்ளக விளையாட்டு அரங்கு என்பது யாழ்ப்பாண இளைஞர்களுக்கு அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு, போதை வசதி போன்ற தீய பழக்கங்கள் இருந்து அவர்களை விட்டு விலகி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருந்தாலும், இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை அவர்கள் நிர்மாணிப்பதற்கு தெரிவு செய்த இடம் என்பது ஒரு பொருத்தம் இல்லாத இடமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பூங்காவை சுற்றி 2 பெரிய பாரம்பரிய கல்லூரிகள் இருக்கின்றன. எந்த நேரமும் அது சன நெரிசலாக இருக்கின்ற ஒரு இடம். அதை தவிரவும் அந்த மரங்கள் அகற்றப்பட்டு அதற்கான அரங்குகள் அமைக்கப்படும் போது 200 வருட பழமையான அந்த மரங்கள் காற்றை சுத்தப்படுத்தி யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்படுவதால் பறவை இனங்கள் பாதிக்கப்படும். அவை அப்படியான ஒரு தவறை செய்யாது. அந்த உள்ளக விளையாட்டு அரங்கை ஏராளமான பல வெளிகள் இருக்கிறது யாழ்ப்பாணத்தை சுற்றி. கோப்பாய் வழி, நாவற்குழி வழி, கைதடி வழி, செம்மணி வழி, இப்படியான இடங்கள். செம்மணி வழியில் கட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு கட்டும்போது ஏராளமான பல விடயங்கள் வெளிக்கொணரப்படும். இறந்து போன தமிழனின் ஏராளமான எலும்புக்கூடுகள் இன்னும் வெளியாலே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த இடத்தை அவர்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள். கோப்பாய், நாவற்குழி, கைதடி போன்ற வழிகளில் இப்படியான ஒரு மிகப்பெரிய விளையாட்டரங்கை, உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. மற்றும் ஏராளமான அந்த இடத்தை சுற்றியான வியாபார நோக்கங்களுக்கான பல முதலீடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த இடம் அபிவிருத்தி அடையும். இப்படியான பல நன்மைகள் இருக்கின்ற ஒரு இடத்தை தெரிவு செய்வதை விட்டுவிட்டு கச்சேரி என்கின்ற இடத்திலே நீண்டகால பாரம்பரிய அரிய வகை மரங்களை தரித்து அதன் மூலமாக ஒரு இடத்தை, ஒரு உள்ளக விளையாட்டரங்கை கட்டுவதால் யாழ்ப்பாணத்தின் இயற்கை சூழல் மாசடையும், பாதிக்கப்படும். ஐங்கர்நேசன் மாஸ்டர் சூழலியலா அவர் அந்த பணியை செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். என்றால் மரங்கள் நடுவதிலும் இயற்கை தாவரங்களை பேணுவதிலும் அவர்கள் காட்டுகின்ற முனைப்பை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் ஏன் இதற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேன் என்று இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே மக்கள் அனைவரும் இதை ஒன்று சேர்ந்து நல்ல திட்டத்தை வேறு இடத்தில் அமைக்குமாறு அரசாங்கத்தை வற்புறுத்த வேண்டும்.
இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.